காலேஜ்ல டிசி குடுக்குறேன்னு சொல்லி தெளிவா முடிச்சு விட்டாங்க. ஐடி கார்டு, லைப்ரரி கார்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட், ரெசிப்ட் இதெல்லாம் வச்சிருந்தா டக்குனு வாங்கிக்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் பாதி பேர் லைப்ரரி கார்டு தொலைச்சிட்டாங்க, மீதி பேர் வாங்கவே இல்ல. எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் படி லாஸ்ட் 3 மந்தோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருந்தா போதும். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் 8 மாசத்தோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேக்குறாங்க. லைப்ரரி கார்டு மிஸ் பண்ணவங்களா லெட்டர்லி ஃபைன் கட்டிட்டாங்க. வாங்கலன்னு சொன்னவங்களுக்கு கிராஸ் செக் பண்ணி சைன் போட்டு கொடுத்துட்டாங்க. கவுன்சிலிங் செல், பிடி மேம், ஹெச்ஓடி மேம் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் போய் சைன் வாங்கிட்டு இருந்தோம். பாதி பேர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லாம வெறுத்து போய் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு. நாங்க இன்னைக்கே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் இன்டர்நெட் பேங்கிங்ல ஈஸியா டவுன்லோட் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்ல பாவம் உங்களுக்கு ஆப்பே ஒர்க் ஆகல. சாட் ஜிபிடி, கூகுள், யூடியூப் அப்படின்னு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. கடைசி வரைக்கும் ஸ்டேட்மெண்டே டவுன்லோட் பண்ண முடியல. கடைசியில பேங்க்குக்கே கிளம்பி போயிட்டாங்க. ஒரு வழியா ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்துட்டு ஃபீஸ் கட்டின ரிசிப்ட் ரெண்டையும் காமிச்சு சைன் வாங்கிட்டு டிசி வாங்கலான்னு பார்த்தா அப்பதான் சரியான ட்விஸ்ட் வச்சாங்க. என்னோட ஃப்ரெண்ட் 2 பேருக்கு டிசி ஒன்னும் வரல, எரர் அப்படின்ட்டாங்க. நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் டிசி வாங்கணும். என் ஃப்ரெண்டுக்கு டிசில மிஸ்டேக், அதை ரவுண்டு போட்டு கூட மண்டே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, டிசி வாங்கிட்டேன். ஒர்க் போறவங்களுக்கு தான் கஷ்டம். போன வாரம் மார்க் ஷீட்டுக்கு லீவ் போட்டாங்க, இன்னைக்கு டிசிக்கு கிடைக்கல. அவங்க மறுபடியும் லீவ் போற மாதிரி இருக்கும். வேற ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். டாடா.